அடுத்ததான் வந்துட்டு இந்த படத்தோட இயக்குனர் இவரை பத்தி நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து இவர் நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். இவரை பார்க்கும்போது பல்க் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் தோணும். சார் நைட்டு பிரியாணி போய் சாப்பிட்றது சரியா அப்படின்னு கேட்டா, நைட்டு போய் சாப்பிட்றத விடுங்க கிறிஸ்டி, அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு தெரியுமான்னு சொல்லி அரசியல் சொல்லுவாரு. சார் காலைல கஞ்சி குடிக்கலாமா, காலைல கஞ்சி குடிக்கணும் என்ன அரசியல் இருக்குன்னு தெரியுமான்னு கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி எதை கேட்டாலும் எப்ப கேட்டாலும் அப்படியே வந்து அள்ளி தெளிச்சிட்டு இருப்பாரு. ஸோ இந்த படத்தோட இயக்குனர் கிருஷ்ணவேல் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், திரைப்படத்துறைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் எந்த இயக்குனர்கிட்டையும் போய் உதவி இயக்குனராக வேலை செஞ்சதோ இல்லை யாராவது உதவி இயக்குனர்கள் எனக்கு நண்பர்களோ அப்படிலாம் கிடையாது. சரி, அப்படிலாம் இருக்கும்போது இந்த படத்தை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலாக நான் வந்து ஒரு சர்வைவர்னு தான் எனக்கு ஆங்கிலத்தில் சொல்ல தெரியுது, தமிழில் எப்படின்னு தெரியல. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தளராமல் அந்த இடத்துல இருந்து மேலே வர்றது அப்படின்றது எனக்கு பழகி போன ஒன்று. இந்த 55 வயசுல இது வரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 பிஸ்னஸ் ஆரம்பிச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ரெண்டாவது பிஸ்னஸ் க்ளோஸ் ஆனவொடனே எல்லாரும் மூடி வச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுவரை 8 பிஸ்னஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சிங்களேன். கொரோனாவில் க்ளோஸ் பண்ணது 8வது பிஸ்னஸ். அந்த நேரத்தில் ஒரு நண்பர் மூலமாக ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் பொண்ணை ஹீரோயினா போட்டு படம் எடுக்கணும்னு சொல்லி கேட்டார். சரின்னு நாங்கள் கதையெல்லாம் எழுதிட்டோம். நம்ம மைனர் சொன்னது தான், கொரோனா டைம்ல தான். கதையெல்லாம் எழுதி முடிச்ச நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகளின் காரணமாக அந்த ப்ரொடியூசர் வந்து நான் வரலன்ட்டார். அப்போ யாரை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஒன்று எடுத்தா நயன்தாரா வச்சு எடுப்போம், இல்லைன்னா யாருமே வேணாம் விடு அப்படின்னு சொல்லிதான் முடிவு பண்ணி இந்த இடத்துக்கு இப்படி யாருடைய முகத்தையும் காட்டாம எடுக்கலாம் அப்படின்னா அதுவே ஒரு புதுமையா இருக்குமே அப்படின்னு சொல்லி மாத்தணும். சரி, இயக்குனராக நீங்க வந்துட்டீங்க அப்படின்றதெல்லாம் ஓகே. எப்படி வந்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம மகாபாரதத்துல வர ஏகலைவன் மாதிரி தான். ஆனா எந்த துரோணாச்சாரியாரும் என்கிட்ட வந்து கட்டவரெல்லாம் கேட்க முடியாது. நான் எங்க தலைவரே சொல்லியிருக்காரு, கட்டை விரலை கேட்டால் பட்டை உரியும் அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கக்கூடிய அந்த துரோணர்களின் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. என் கை விரல் மட்டும் பத்தாது, கால் விரலையும் கட் பண்ணி கொடுக்கணும். அதுவும் பத்தாதுன்னா உமாவதிட்ட கடன் வாங்கி வேற கட் பண்ணி கொடுக்கணும். அவ்வளவு பேர்கிட்ட இருந்து எடுத்திருக்கிறோம். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. முந்தானம் முடிச்சின்னு ஒரு படம், பாக்யராஜ் சாரோட படம். அந்த படத்தோட ஹீரோவா அவர் தான் நடிச்சிருப்பாரு. எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல இதை யாரும் கவனிக்காமையே விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். முந்தானம் முடிச்சு படத்துல வந்த பாக்யராஜ் சாரோட கேரக்டரோட பேரு யாராச்சும் சொல்ல முடியுமா? ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கேரக்டருக்கு அவர் பேரே வைக்கல. படம் ஃபுல்லாவே எல்லாரும் அவரை வாத்தியார் 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 தான் கூப்பிடுவாங்க. அந்த படத்துல நான் கடைசி கிளைமேக்ஸ் சீன்ல கண்டிப்பா சொல்லிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா ஊர்வசி போய் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ண போயிருப்பாங்க. இவரு போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்கள கூட்டு வரதுக்காக போறப்ப அட்லீஸ்ட் டாக்டர் வந்து உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு நினைச்சேன். அங்கேயும் அந்த இடத்துல ட்ரிக்கா டைலாக் வச்சிருப்பாரு, நீங்க தான் அந்த பொண்ணோட புருஷனா அப்படின்னு தான் அந்த டாக்டர் கேட்பாங்களே தவிர அங்கேயும் பேர் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த படமும் இதுல ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு. அறிஞர் அண்ணாவோட ஓரிரவு இன்ஸ்பிரேஷன் இருக்கு. கலைஞரின் படங்கள்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா பார்த்திபன், அதாவது சொல்றேன், இந்த நான் கத்துக்கிட்ட துரோணர்கள் அப்படின்னு சொன்னா என் கை வீரர்கள் என் கால் வீரர்கள் மட்டும் இல்லாம உமாவதியும் கடன் வாங்கி தான் வெட்டி கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்துல இப்படியாக ஒரு வித்தியாசமாக ஒரு படத்தை செய்யணும்னு முடிவு பண்ணோம். இதில் பெண்கள் குறித்து, பெண்கள் பாதுகாப்பு குறித்து, பெண்கள் எதை கண்டு அச்சப்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து ஒரு விழிப்புணர்வோடு சேர்த்து கொடுக்குற மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கிறோம். இது பல படங்களின் தழுவாகவும் இருக்கலாம், சாயலாகவும் இருக்கலாம், காப்பின்னு கூட சில பேர் சொல்லலாம். ஆனா கதை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும்னு நம்புகிறோம். ஏன்னா ஒரு கிரியேட்டரா நான் பாசிட்டிவாக தான் எதிர்பார்க்க முடியும். படம் திரைக்கு வந்த பிறகு உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம். இன்னும் நிறைய பேசலாம், இன்னும் நண்பர்கள் பேச வேண்டி இருக்குது அப்படின்றதுனால நம்ம இதோட இதை முடிச்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம்.